இதனாலவே வீடியோ ஷூட் பண்ணவே முடியல. அடிக்கடி ஊருக்கு போயிட்டோம். இட்லி பொடி தீர்ந்து போச்சு. இன்னைக்கு காலையிலே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு தான் ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெயிலில் சமைக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட்லி பொடி இருந்துச்சுன்னா சட்னி அரைக்கவே தேவையில்லை. என்றைக்காவது ஒரு நாள் முடியாதப்போ அதை வச்சு ஓட்டிக்கலாம். இந்த வெயில் காலம் முடியல வரைக்குமே நம்ம காலையிலே சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெக்கையிலேருந்து ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சிடலாம். நேற்று ஊற்றி வச்சுருந்த இட்லி கொஞ்சம் மீதமாக இருந்தது. காலையில் அது இட்லி உப்புமா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இட்லி உப்புமாவாக பண்ணிட்டேன். அது கூட ஆளுக்கு 2 தோசை. இன்றைக்கி காலையில் டிஃபன் இதுதான். ஃபைனலாக இட்லி உப்புமா செய்யும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருந்த அந்த இட்லி பொடி போட்டு செஞ்சோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். என் பையனுக்கு எப்போவுமே முட்டை தோசை தான். அந்த முட்டை தோசையில் என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரில. டெய்லி இந்த தோசை அவனுக்கு நான் ஊற்றி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நம்ம என்றைக்கு இட்லி பொடி அரைக்கிறோமோ அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச உடனே தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு அது தோசை ஊற்றிட்டு அது மேலே இட்லி பொடி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை யாராவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு பச்சை பயிறு கடையிலும் கேரட் பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் இருந்தது, வேறு காய் எதுவும் இல்லை. மேரேஜுக்கு முன்னாடிலாம் அம்மா வீட்டிலலாம் இது நாங்கள் பண்ண மாட்டோம். இந்த குழம்பு இங்கே எங்கள் வீட்டில் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த டிஷ்லாம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியும்.